அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். ஆண்டினுடைய பொதுக்காலம் 13வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 13வது வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையானது மார்க்கு நற்செய்தி பிரிவு 5 21 24 35 43 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூடத்திற்கு தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நேரம் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு எவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டுக்குள் சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏனுந்த அமளி, ஏனுந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றியவன் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியா விஷன் சார்பாக இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவர் ஆஸ்வதிக்க வேண்டும், இறை வார்த்தையை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தர வேண்டுமாய் நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இந்த நாளுடைய மைய சிந்தனையாக எடுத்திருக்கக்கூடியது, நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர் என்று சொல்லக்கூடிய மிக ஒரு அருமையான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அறிஞன் ஒருவன் சொல்லுகின்றான், நாம் பணத்தை இழந்து விட்டால், சொத்துக்களை இழந்து விட்டால் நாம் எதையும் இழக்கவே இல்லை என்று அர்த்தம். பணத்தை, சொத்துக்களை இழந்து விட்டால் நாம் எதையுமே இழக்கவில்லை என்று அர்த்தம். நாம் நம்முடைய உடல் நலத்தை இழந்து விட்டால் கொஞ்சம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். நாம் நம்முடைய உடல் நலத்தை இழந்து விட்டால் கொஞ்சம் இழந்து விட்டோம் என்று அர்த்தம். ஆனால் நம்முடைய வாழ்வினுடைய இலக்குகளை, குணாதிசயங்களை இழந்து விட்டால் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று அர்த்தமாகிறது. எனவே இன்றைய நாளில் இறை வார்த்தையை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது,
நாம் எதையும் இழந்து விடக்கூடாது, குறிப்பாக நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, குணம் என்பதிலே அடங்குவது என்ன? குணம் என்பதிலே அடங்குவது என்ன? கேரக்டர் என்று சொல்லக்கூடியது. இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். கேரக்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய குணநலத்தை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம் என்றால், நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகளாக மாறுகின்றன. தொடர்ச்சியாக செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றது பழக்க வழக்கமாகிறது. வழக்கம் என்று சொல்லக்கூடியது குணாதிசயமாக மாறுகிறது, நம்முடைய குண நலனாக மாறுகிறது. எனவே குணத்தை இழந்து விட்டோம் என்றால் நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று சொல்லக்கூடியதை அறிஞர்கள் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குணாதிசயத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த குணம் என்று சொல்லக்கூடியதில் வரக்கூடிய முக்கியமான அம்சம் அறிவு என்று சொல்லக்கூடியது. அறிவு, நம்முடைய இன்டலெக்ட், நம்முடைய அறிவு, சிந்தனை, சொல், செயல். இரண்டாவதாக நேரத்தை பயன்படுத்துகிற இருக்கக்கூடிய டிசிப்ளின், நேரத்தை பயன்படுத்துவதில் வரக்கூடிய நம்முடைய அந்த பழக்க வழக்கம் என்று சொல்லக்கூடியது. அறிவு, பழக்க வழக்கம், நேர்மை என்று சொல்லக்கூடியது, உண்மை என்று சொல்லக்கூடியது, உழைப்பு என்று சொல்லக்கூடியது, எல்லாவற்றுக்கும் மேலாக சிறந்ததாக வரக்கூடியது நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது. நம்பிக்கை. எனவே இந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது ஒரே நாளில் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு கட்டிடம் அல்ல. மாறாக பல ஆண்டுகளாக நம்முடைய அனுபவத்திலிருந்து நாம் வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது, ஒரு குறிக்கோளாக இருக்கிறது, ஒரு ஆற்றலாக இருக்கிறது, ஒரு சக்தியாக இருக்கிறது. எனவேதான் அந்த 100 தலைவனிடத்தில் அந்த இயேசு புதுமையை செய்வதற்கு முன்னதாக சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதீர் என்று சொல்லுகிறார். கடந்த வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு அருமையான சிந்தனை எடுத்தோம். ஏன் அஞ்சுகிறீர்கள்? படகு காற்றிலே அலைக்கழிக்கப்படுகிறது, அலைகளிலே அலைக்கழிக்கப்படுகிறது, சீடர்கள் எல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், பயம் வருகிறது, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கிறார். இன்றைய இறை வார்த்தையில் அஞ்சாதீர், நம்பிக்கையை கைவிட்டு விடாதீயும் என்று சொல்கிறார். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்று சொல்கிறார். எனவே இந்த 2 வாசகங்களும் கடந்த வாரத்தில் சிந்தித்தனுடைய தொடர்ச்சியாக இருப்பதை, ஒன்றோடு இந்த 2 கலந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்றில் அலையை கண்டு அந்த சீடர்கள் பயப்படுகிறார்கள், இன்னொன்று இறப்பை கண்டு, நோயை கண்டு, சிறுமியின் மரணம் வந்துவிடுமோ என்று அஞ்சிக்கொண்டு 100 தலைவன் உள்ளம் கலங்குவதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் சொல்கிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர் என்று சொல்லிக்கொண்டு அந்த இல்லத்திற்கு செல்கிறார். செல்லுகின்ற வழியிலே எத்தனையோ கமெண்ட்கள் சொல்லியிருப்பார்கள், எத்தனையோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழித்துரைத்திருப்பார்கள். சிலர் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள், சிலர் ஐயப்பட்டிருப்பார்கள், நடக்காது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார், தந்தையும் தாயும் கூட்டிக் கொண்டு செல்கிறார். ஐயா, அவள் இறந்து விட்டாள், சிறுமி இறந்து விட்டாள், இன்னும் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அந்த 100 தலைவனுடைய உள்ளத்திலே ஊசி போல, ஈட்டி போல குத்தி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அவற்றை கடந்து ஆண்டவர் செல்கிறார். மக்களுடைய சிந்தனைகள், மக்களுடைய ஐயப்பாடுகள், மக்களுடைய ஏளன சொற்கள், மக்களுடைய பழிச்சொற்கள், இவைகளையெல்லாம் கடந்து இயேசு தன்னுடைய ஆற்றலை, இறைத்தன்மையை காட்ட வேண்டும் என்பதற்காக செல்லுகின்றார். சென்று சிறுமி தூங்கவில்லை, சிறுமி சாகவில்லை, தூங்குகிறார் என்று சொல்லுகின்றார். சிறுமி சாகவில்லை, தூங்கிய காரணம் கடவுளுக்கு நன்றாக தெரியும், இயேசுவுக்கு நன்றாக தெரியும், அவள் சாகவில்லை, தூங்குகிறாள் என்று. நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம், தூக்கம் என்பது ஒரு தற்காலிக மரணம், மரணம் என்பது நீண்ட நெடிய தூக்கம் என்று நாம் சிந்தித்திருக்கிறோம். இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக நம்பிக்கையோடு சொல்கிறார், அவள் தூங்குகிறாள், மரணிக்கவில்லை என்று சொல்லுகிறார். கடைசியாக சென்று சிறுமியை உனக்கு சொல்கிறேன், எந்திரி என்று சொல்கிறார். அவள் எந்திரிக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இதைத்தான் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. சாலமோனின் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகமானது கடவுள் எத்தகைய தன்மை உடையவர் என்பதை சுட்டி காட்டுகின்றது. கடவுள் வாழ்வை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறார்,
நம்பிக்கையை கொடுக்கிறார், வளர்ச்சியை கொடுக்கிறார், அமைதியை கொடுக்கிறார். எனவே கடவுள் நிச்சயமாக சாவை கொடுக்கவில்லை என்பதைத்தான் உறுதிபட சொல்லுகிறார். வாழ்வுக்குரியவர் கடவுள், வளர்ச்சிக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், வாழ்வுக்குரியவர் என்று நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கின்றார். இதைத்தான் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், பல்வேறு இடங்களிலே பார்க்கின்றோம். எனவே சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது, கடவுள் உருவாக்கியது வாழ்வுதான், சாவு அல்ல என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியைத்தான், துக்கத்தை அல்ல, இன்பத்தை தான், துன்பங்களை அல்ல என்பதை சாலமோனின் ஞானம் கோடிட்டு காட்டுகிறது. எனவே இந்த துன்பம் என்று சொல்லக்கூடியதை உருவாக்கியது அழகையாக இருக்க முடியும், மனிதனுடைய தன்னலமாக இருக்க முடியும், மனிதனுடைய சுயநலமாக இருக்க முடியும், மனிதனுடைய அறியாமையாக இருக்க முடியும், மனிதனுடைய நம்பிக்கையற்ற தன்மையாகவும் இருக்க முடியும். எனவே கடவுளை மறந்து மனிதனை நம்புகின்ற, கடவுளை மறுத்துவிட்டு மனிதனுடைய அறிவையும் ஆற்றலையும் மட்டும் நம்புகின்ற அந்த இடத்துல துன்பங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்று ஆண்டவர் அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். அஞ்ச வேண்டாம். கடந்த வாரத்தில் சொன்னது போன்று அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்று சொல்லுகின்றார். எனவே தீமைகள், அமைதியற்ற தன்மைகள், போட்டிகள், பொறாமைகள், போர்கள், இவைகளை பற்றியெல்லாம் நாம் சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சாத்தானை சார்ந்திருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. சாத்தான் தீமையின் வடிவம், அதை சார்ந்திருக்கிறோம் என்று அர்த்தமாகின்றது. உலகத்தில் நிறைய தீமைகள் இருக்கின்றன, நிறைய தீமைகள் இருக்கின்றன. கரிமுன் கார்கே என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன், கரிமுன் கார்கே, வட இந்தியாவில் தன்னுடைய தாய் இதய துடிப்பினால், நோயினால், இதய நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருந்து அவர் இறந்து விடுகிறார். காரணம், அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே இந்த கார்கே என்று சொல்லக்கூடிய மோட்டார் பைக்கில் ஒரு ஆம்புலன்ஸை உருவாக்கி பல்வேறு மனிதர்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கின்ற பணிகளை செய்திருக்கிறார். ஏறக்குறைய 6000 பேருக்கு அவர் உதவி செய்து அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார். 6000 பேருக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். எனவே அவரை இந்திய அரசு பாராட்டியது. காரணம், அவருடைய வீர தீர செயல் என்று சொல்லக்கூடிய தீமையை எதிர்த்து, தீமையான சூழ்நிலைகளை எதிர்த்து, அபாயமான ஒரு சூழ்நிலைகளை எதிர்த்து, ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்த்து, உயிரை பறிக்கின்ற நோய்களை கூட வெல்லுகின்ற அளவிற்கு உதவி செய்கின்ற விதத்தில் இந்த கார்கே என்று சொல்லுகின்ற மனிதன் ஈடுபட்டிருக்கிறான். இது ஒன்றுதான் நாம் ஈடுபட வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியானது சொல்லுகிறது. சூழ்நிலைகளை பற்றி சொல்லிக்கொண்டு, சூழ்ந்திருப்பவர்களை பற்றி பார்த்து கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு திருப்தி அடையாமல் இருந்தோம் என்று சொன்னால், நம்பிக்கை இழந்து வாழ்ந்தோம் என்றால் இருக்கிற உயிரம் பிரிந்துவிடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமி இறக்கவில்லை, சிறுமி இறக்கவில்லை, அவள் தூங்குகிறாள். அதை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியது நமக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் அந்த நூற்றுவர் தலைவன் யாயிர் என்று சொல்லக்கூடியவர் நம்புகின்றார். எனவே அவருடைய பிள்ளை உயிரோடு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் பல்வேறு காரியங்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, பல்வேறு துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் உடனடியாக அலை கடலில் அலைக்கழிக்கப்பட்ட படகு போல, படகுக்குள் இருந்த சீடர்களைப் போல நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். அல்லது தன்னுடைய பிள்ளை இறக்கப் போகிறாள் என்பதை அறிந்து உணர்ந்து துடித்து போன தந்தை தாயை போன்று நாம் துடித்து போய்விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், நம்பிக்கையோடு மட்டும் இரும், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீரும், கைவிட்டு விடாதீரும் என்று சொல்லுகின்றார். பார்க்கின்றோம், விவிலியத்திலே பார்க்கின்றோம், இரத்த போக்கினால் துன்புற்று கொண்டிருந்த பெண்மணியினுடைய நம்பிக்கையை பார்க்கின்றோம். பல ஆண்டுகளாக முடக்குவாதமுற்று படுத்து கிடந்தவனுடைய நம்பிக்கையை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் வாழ முடியும். போர்க்களமாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம், பல்வேறு மனிதனுடைய பொறாமை கலந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். இவைகளிலெல்லாம் நாம் உயிரோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அஞ்சக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்று என்பதை அருமையாக ஆண்டவர் சொல்கிறார். எனவே சொத்து போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது என்பது அல்ல, நோய் வந்து விட்டது, எல்லாம் போய்விட்டது என்ற அல்ல. ஆனால் குணாதிசயம், நம்பிக்கை, நேர்மை, உண்மை, உழைப்பு, இவைகளையெல்லாம் நாம் இழக்காமல் இருந்தோம் என்றால் எல்லாமே கிடைக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு இன்று சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்புக்குரிய மரியா விஷன் நேயர்களை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.
உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த இறைவார்த்தையை பற்றிய பகிர்தலை பகிர்ந்து கொடுங்கள். அது பகிர்ந்து பரவி செல்லட்டும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இறைவார்த்தையினுடைய நம்பிக்கையில் நிறைய பேர்கள் வாழ்வார்கள். அதுதான் நமக்கு பணி. நிறைவருடைய வாழ்வை தக்க வைப்பது தான் நம்முடைய பணியாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இந்த நாளிலே ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தையை இறைவா, இந்த வேளையில் மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் அன்பின் பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் வாழ்வினுடைய பல்வேறு சூழ்நிலைகளிலே படகு சரிந்து விடுமோ என்று நினைத்த சீடர்களைப் போன்று, உயிர் போய்விடுமோ என்று நினைத்த அந்த 101 தலைவனை போன்று நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கையின்மையை குறைத்து நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே